ஆண்டு காலமாக எந்த சாதியின் அடிப்படையில் என்னுடைய கல்வி வேலை வாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அடிப்படையாக கொண்டு எனக்கு கொடுக்கப்படும் இந்த இடஒதுக்கீடு என்னுடைய உரிமை. 84 மதிப்பெண்ணுக்கும் 83 மதிப்பெண்ணுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? அந்த இருவேறு மதிப்பெண்களுக்கு இடையிலும் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளி இருக்கிறது. வகுப்பை சார்ந்த உடைய தாத்தா கடைக்காரனாக இருந்த அதே நேரத்தில் அவர்கள் நிலத்தில் களை பறித்துக் கொண்டிருந்தவனுடைய பேரனாக இருந்தவன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். அவனுடைய தந்தை மருத்துவனாக இருந்த போது அவர்கள் வீட்டில் மலமள்ளி கொண்டிருந்தவனுடைய மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். முன்னேற்றத்தின் வாசனை கூட படாத ஒரு வகுப்பில் இருந்து வந்து எடுத்த மதிப்பெண் இருக்கும். இடையில் குறைந்த அந்த ஒற்றை மதிப்பெண்ணானது அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய தகுதியை குறைத்து காட்டவில்லை, அவனை தாழ்த்தியே வைத்திருந்த இந்த சமூகத்தின் மதிப்பெண்ணை அல்லவா அது குறைத்து காட்டுகிறது. மகன் ஸ்டெத்தஸ்கோப்பை பிடிக்க கூடாதா என்று ஆட்சியாளர்கள் மாறி மாறி கேட்ட கேள்விகள் தான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவனை பட்டதாரியாக்கி இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக கல்விகள் மறுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசு வேலையை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. தாழ்த்தப்பட்டவனின் குடும்பத்திலிருந்து குறைந்தபட்சம் 5 தலைமுறையாவது படித்த தலைமுறையாக மாறும் வரை இங்கே இடஒதுக்கீடு இருக்கும். அந்த இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவனின்